ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு 10 விஷயங்களும், செய்யக்கூடாத ஒரு 8 விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். மார்கழி மாதம் என்பது மிகவும் புண்ணியமான காலமாகும். தமிழ் மாதங்கள்லேயே இந்த மார்கழி மாதம் தான் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நமக்கு பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியது இந்த மாதம்தான். மார்கழியின் 30 நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டினை நம்ம வீட்டில் தொடர்ந்து செய்தாலே நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் இருந்து அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படும் அப்படிங்கிறது மிக எளிமையான விஷயங்கள். நம்ம தினமும் விளக்கேற்றுவதே நமக்கு சிறப்பு தான். மகாலட்சுமி அருளும் கிடைக்கும், பல புண்ணியங்களும் நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா 30 நாட்களுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே எழுந்து தலைக்கு குளித்து விட்டு வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். வீட்டிற்குள் பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு முன்பு வீட்டினுடைய அந்த நிலைவாசல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிலைவாசலில் 2 விளக்குகளை ஏற்றி பூஜை செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாசலில் சாணத்தால் மெழுகி பச்சரிசி மாவினால் கோலமிட்டு, கிராமத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா சாணம் கிடைக்கும். ஆனால் நகரத்தில் இருப்பவர்களுக்கு சாணம் கிடைக்க வாய்ப்பு சில நேரங்களில் கம்மியாக இருக்கும். சில பேரிடம் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. அதனால் மஞ்சத்தூளில் சிறிது பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் பொடி செய்து அதில் கலந்து அந்த மாதிரி சாணத்தால் மெழுகுவதை போல் வாசலில் மெழுகி அதன் மீது கோலம் இடுவது நல்ல பலனை கொடுக்கும். வாசலில் அரிசி மாவில் கோலம் இடுவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அரிசி என்ற சொல்லில் அரி என்பது பெருமாளையும், சி என்பது சிவனையும் குறிக்கக்கூடியதாகும். அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் அரிசி மாவில் கோலமிடுவது வீட்டிற்கு தெய்வீக தன்மையை தரும் அப்படிங்கிறதா. அதோடு அரிசி மாவினால் கோலமிடும்போது அந்த மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகின்றனவோ அத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கிய பலனும் நமக்கு கிடைக்கும். அதோடு காவி நிறத்தில் பட்டை அடித்து கோலமிடுவது இன்னும் சிறப்பு. பிறகு வீட்டின் நிலைவாசலில் குறைந்தது 2 அகல் விளக்குகளை தீபம் பெற்ற வேண்டும். இந்த அகல் விளக்குகளில் பார்த்திங்கன்னா பசுனை ஊற்றி தாமரைத்தண்டு திரி மற்றும் பஞ்சுத்திரி இரண்டையுமே இணைத்து தீபமிட வேண்டும். அகலில் ஊற்றிய நெய்யுக்குள் பிரியாணிக்கு பயன்படுத்தும் அந்த அன்னாச்சி பூ ஒன்றையும் பார்த்திங்கன்னா போட்டு விளக்கேற்ற வேண்டும். பிறகு வாசலில் கோலத்திற்கு அருகிலும் அல்லது நிலைவாசலுக்கு அருகிலும் சந்தன ஊதுபத்தியையும் ஏற்றி வைக்க வேண்டும். இது ராகுவின் அடையாளமாகும். இவ்வாறு செய்து வழிபடும் வீட்டிற்கு மகாலட்சுமி தானே விரும்பி வருவாள் என்பது ஐதீகம். அதாவது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்குள்ளே இந்த மார்கழி மாதத்தில் தான் சஞ்சாரம் செய்வார். அது பார்த்திங்கன்னா இந்த ராகுவுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒரு நாள். அதனால் இப்படி ஊதுபத்தி ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது ராகுவுடைய அந்த பலனை நமக்கு கிடைக்க செய்யும். வாசலை நம்ம எந்த அளவுக்கு நன்கு அலங்கரித்து இந்த வழிபாட்டினை செய்த பிறகு வீட்டிற்குள் சென்று விளக்கேற்றணும். வாசனையான மலர்களால் சுவாமி படங்களை அலங்கரித்து வாசனையான ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி இவையெல்லாம் போட்டு நம்ம காட்சி பூஜை செய்ய வேண்டும். முடிந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வெண்பொங்கல் செய்து படைத்து வழிபடலாம். ஆண்டாளின் படத்தை வீட்டில் வாங்கி வைத்து திருப்பாவை பாசுரங்கங்கள் பாடி வழிபடலாம். மார்கழியின் 30 நாட்களும் தவறாமல் இந்த வழிபாட்டினை செய்வதனால வாழ்வில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் நமக்கு நடக்க தூங்குவதற்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும். தினமும் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைய பார்த்திங்கன்னா 10 விஷயங்களை கரெக்டாக நம்ம கடைபிடிப்பது நல்லது. குறிப்பாக பெண்கள் காலையில் முதல் விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்து விட வேண்டும். அதுக்கப்புறம் மார்கழியோட 30 நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முன்வாசல் கதவை திறந்த பிறகு தான் பின்வாசல் கதவை திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கஜலட்சுமி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும். இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரே வருக வருக அப்படின்னு நம்ம கூறி கதவை திறப்பது நல்லது. வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலம் இட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். காலையில் எப்படி நிலைவாசலில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம 2 தீபங்கள் ஏற்றுதோமோ அதே போல் பார்த்திங்கன்னா மாலை நேரத்துலையும் 2 விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நம்ம ஏற்றியிருப்போம், அதே போல் அந்த மார்கழி முழுவதுமே ஏற்றுவது நல்ல ஒரு
தெய்வீக ஆற்றலை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது நெய் விளக்கோ, நல்லெண்ணெயோ, பஞ்சு கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமாக நீங்கள் தீபமேற்ற பயன்படுத்தும் எண்ணெயோ கொண்டு விளக்கேற்ற வேண்டும். ஏதோ எதுவுமே நம்மகிட்ட இல்லைனாலும் சாதாரணமாக இருக்கிறத வச்சாவது விளக்கேற்றணும். அதுதான் அந்த தீபச்சுடர் அந்த நிலைவாசலில் இரு பக்கங்களையும் ஒளிர விடணும். அது ரொம்ப நல்லது. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் அந்த திருமணம் செய்யக்கூடாதுன்னு எதற்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மார்கழி மாதத்தில் விதை விதிக்கக்கூடாது. ஏன்னா அந்த குளிரில் அந்த உயிரானது வளர வளர இந்த குளிர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் அதில் பட்டு போவதற்கும் முழுமையாக அது வளர முடியாமல் ரொம்ப ஒரு வேதனைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் இந்த மார்கழி மாதத்தில் இதை ஒரு மையமாக வச்சு தான் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் அன்றே சொல்லியுள்ளார்கள். அதனால் திருமண வரன் தேடலாம், ஆனால் திருமணத்தை மட்டும் இந்த மாதம் வைக்கக்கூடாது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திருமண வயதில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கும் அந்த பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்வது நல்லது. பெண்கள் பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்யலாம். ஆண்கள் பார்த்திங்கன்னா தேங்காயை உடைத்து விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். தினமும் காலையில் திருப்பாவை, திருவெண்பாவை, பாசுரங்கங்கள், அதுபோல் கந்த சஷ்டி கவசம் இப்படி படிப்பது உயர்ந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். நம்மால் முடிந்த அளவிற்கு மார்கழியில் அருகில் உள்ள கோவில்களுக்கு பூஜைக்கு கொடுக்கலாம். கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நம்ம கொடுப்பதும் அதுவும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி கட்டாயம் வழிபாடு செய்யணும். சூரிய உதயம் ஆனதுக்கப்புறமும் நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம தினமும் செய்கின்ற பணிகளை மிக வேகமாக செய்வது மிகவும் நல்லது. இதுவரை பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதையும் நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா தினமும் இருவேளை காலை மாலை குளிக்கணும். முடிந்த அளவு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அசைவம் சாப்பிடுவதை இந்த மார்கழி மாதத்தில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. புரட்டாசி மாதம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல் இந்த மார்கழி மாதமும் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறை வழிபாடு தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்கிறோம். சில பேர் மாலை போட்டிருப்பாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தார்களும் அந்த கட்டுப்பாட்டோடு இருப்பது மிகவும் நல்லது. அதுக்காண்டி ரொம்ப வற்புறுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய மனம் அந்த ஒரு தெளிவோடு இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்கள் விருப்பம். ஏன்னா மனம் தெளிவில்லாமல் அதாவது தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்காக அது தோணணும், நம்ம இந்த மாதம் இப்படி இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்து 2 வேளை குளித்து நல்லா சுத்தபத்தமாக இருந்து கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலன். அதே போல் பெண்கள் செய்யக்கூடாத ஒரு 8 விஷயம் பார்த்திங்கன்னா, மாலை நேரத்தில் எப்பொழுதுமே தலைவாரக்கூடாது. அதேபோல் மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட்டபடியே இருக்கக்கூடாது. தலைவிரி கோலத்தோடு தலைவாசலில் அமர்ந்து கொண்டோ இல்லை அங்கே தலை வைத்து படுத்துக்கொண்டோ இந்த வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். இது வீட்டிற்குள் லக்ஷ்மி வருவதை தடை செய்யும். ஏன்னா அந்த இடத்துலே நம்ம அமங்கலமாக பேசும் பொழுது அந்த இடத்துல தெய்வ கடாட்சம் இருக்காது அப்படிங்கிறதான். அதேபோல் விளக்கேற்றும் வேளையில் சத்தமாக பேசுவது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றையும் தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் பூஜைக்குள்ளே நுழைந்துட்டாலே அனைவருமே அமைதியாக இருக்கணும். மனதிற்குள்ளே இறைவனை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடணும். அந்த நேரத்தில் தேவையில்லாமல் பேசுவது, மொபைல் ஃபோன் நோண்டுவது இப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அமைதியான முறையில் கண் இறைவனை பார்க்கணும். மனமானது இறைவனுடைய இந்த மந்திரங்களை எதையாவது ஜெபித்து கொண்டு இருக்கணும். கையை கூப்பி நம்ம பிரார்த்தனை மட்டும்தான் ஈடுபடணும். வாய் அப்பொழுது தேவைப்படாத ஒன்று தான். முடிந்தால் ஏதோ நல்ல வார்த்தைகளை ஏதாவது பேசி அரோகரா, கோவிந்தா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதை தவிர்த்து மற்ற பேச்சுக்கள் அந்த இடத்திற்கு இடம் கிடையாது தான். சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை எப்பொழுதும் நம்ம அலட்சியம் கேலி செய்யாமல் இருக்க வேண்டும். அவர்களின் விரதம் நிறைவடைய நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்ய வேண்டும். கோயிலுக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த சாப்பிட்றதுக்குன்னு பிஸ்கட்டு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்ப ஒரு நல்லது. போர்வை அதெல்லாம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அவர்களுக்குன்னு இல்லை,
மற்ற எந்த ஒரு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் ரோட்டில் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இப்போ மார்கழி மாதத்தில் ரொம்ப குளிரில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம போர்வையை நம்ம கொடுப்பது, தானமாக கொடுப்பது ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏதாவது ஒரு உயிர் குளிரில் வாடும் பொழுது உங்கள் கண் எதிர வாடுதுன்னா ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத என்றும் மறவாதீர்கள். புது வீடு குடிபோவது, பால் காய்ச்சுவது, வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை இந்த மாதத்தில் செய்வதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இந்த ஒரு மாதம் எப்படியாவது கண்ணை மூடி தாக்கு பிடிச்சிட்டு அடுத்த மாதம் கூட பார்த்திங்கன்னா இது தொடர்பான விஷயங்களை நம்ம செய்வது மிகவும் நல்லது. முதல் நாள் இரவே வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும். காலையில் தான் எப்பொழுதுமே கோலமிட வேண்டும். இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவதுன்னா அனைத்து பெண்களும் கூடி ஏதாவது பெரிய கோலமாக நைட்டே இரவு கோலம் போட்டு விடுவாங்க. அது வேறு. ஆனால் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே அந்தந்த வீட்டு குடும்ப அந்த தலைவி பெண்கள் தான் பார்த்திங்கன்னா கோலமிடுவது ரொம்ப நல்லது. அதற்கென்று ஆள் போட்டோ இல்லை சோம்பேறித்தனமாக போடாமல் இருப்பதோ அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாசம் வருவதையும் இது தவிர்க்க செய்துவிடும். அதனால் இந்த விஷயத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் அதிகாலையில் கோலம் போடும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு உடம்பு அசௌகரியமாக இருந்தால் உங்கள் வீட்டு குழந்தைகளை கோலம் போட சொல்லுங்கள். அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலுமே அவர்களும் நல்ல பழக்கத்தை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதனால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படிங்கிற அந்த வேறுபாடெலாம் கிடையாது. அதனால் மேல் சொன்ன விஷயங்களை முறைப்படி கடைபிடிங்க. சில விஷயங்களை தவிர்த்து விடுங்க. அது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொண்டு மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடன் இணைந்திருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.